வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்மளுடைய வாகை தமிழா சேனல்ல பார்க்க போறது என்னன்னா தேங்காய் பருப்பி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது தாங்க. தேங்காய் பருப்பி குழந்தைங்களுக்கு ரொம்ப ஆரோக்கியமானது ஒன்று. தேங்காயில நிறைய நன்மைகள் இருக்கு. அதை பத்தி தான் இன்னைக்கு வீடியோவை பார்க்க போறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதான் முதல் முறையா வாகை தமிழா சேனல்ல பார்க்க வந்திருக்கீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நம்மளுடைய சேனல்ல மருத்துவ குறிப்புகளும் இயற்கை தொடர்பான பாரம்பரியமான உணவு பழக்க வழக்கங்களையும் பதிவேற்ற செஞ்சுட்டு இருக்கோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பிளேலிஸ்ட்ல பாத்தீங்கன்னா நிறைய டாபிக் வைஸ் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் இருக்கும், பார்த்து யூஸ் பண்ணிக்கங்க. தேங்காயில நிறைய நன்மைகள் இருக்குங்க. அதாவது பர்கர், பீஸா இந்த மாதிரிலாம் வாங்கி தரத்துக்கு தேங்காய் பருப்பி, கடலை உருண்டை, எள்ளுருண்டை இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வீட்டிலேயே சமைச்சு கொடுக்கலாம். இது உள்ளுக்கு ஆரோக்கியமானது. அது மட்டும் கிடையாது, உள்ளுக்கு தேவையான ப்ரோட்டீன்ஸ் நிறைய அதில் அடங்கியிருக்கு அப்படிங்கிறத நம்ம நிறைய சொல்லிகிட்டே இருக்கோம். சரி, இந்த தேங்காய் சாப்பிடுவதனால என்னென்ன நன்மைகள் அப்படிங்கிறத விட தேங்காயில் என்னென்ன செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். தேங்காயில் தேங்காய் பால் செய்யலாங்க. இந்த தேங்காய் பால் எப்படி செய்யறதுங்கிறது ஏற்கனவே நம்ம வீடியோ போட்டிருக்கோம். இந்த தேங்காய் பால் சாப்பிடும்போது அதாவது குடல் புண், அதுக்கப்புறம் வாய்ப்புண், இது எல்லாத்துக்கும் ஒரு நல்ல ஒரு தீர்வாக இருக்கும். தேங்காய் பால் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறதோடைய லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் பாருங்க. அது மட்டும் கிடையாதுங்க, தேங்காய் நார்லேயும் பார்த்தீங்கன்னா நிறைய நன்மைகள் இருக்கு. அந்த காலத்துல தேங்காய் நார் தேய்ச்சி தான் குளிப்பாங்க. ஸோ அதில் நிறைய சத்துக்கள் இருக்கு அப்படிங்கிறதும் தெரியும். ஸோ இதையும் நீங்கள் பயன்படுத்தலாம். அதை பற்றி வீடியோ நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம். அதனுடைய லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, போய் செக் பண்ணி பாருங்க. இப்போ இந்த தேங்காயை பயன்படுத்தி எப்படி தேங்காய் பருப்பி செய்யலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். முதல்ல அதுக்கு இந்த மாதிரி ஒரு தேங்காய் ஃபுல்லாக உடைச்சி துருவி எடுத்துக்கணும். நீங்கள் அருகாமனையை பயன்படுத்தி துருவி எடுத்துக்கலாம், பூ போல். இல்லை அப்படின்னா இந்த மாதிரி நல்லா துருவி எடுத்துட்டு நல்லா மிக்சி ஜாரில் போட்டுட்டு அரைச்சிங்க அப்படின்னா பூ மாதிரி இந்த மாதிரி கிடச்சிரும். இந்த மாதிரி இருந்தால் கூட போதுமானது, நீங்கள் துருவி எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. அதுக்கப்புறம் ஒரு பேன் வச்சுட்டு அதில் நெய் கொஞ்சம் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு இந்த மாதிரி நான் கப்பில் அளந்துக்குங்க. அப்போ தான் சர்க்கரையோட அளவு உங்களால் கண்டுபிடிக்க முடியும். எப்படின்னா ஒரு கப்புக்கு அரை கப் சர்க்கரை இருந்தால் போதும். அரைக்கு கொஞ்சம் கம்மியாக கூட கொடுக்கலாம். நீங்கள் இப்போ 2 கப்பு தேங்காய் எடுத்துட்டீங்க அப்படின்னா, தேங்காய் துருவல் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு கப்பு சர்க்கரை எடுத்துக்கலாம். ஒன்றுக்கு கொஞ்சம் கம்மியாக கூட எடுக்கலாம் நீங்கள். ஸோ என்ன பண்ணுங்கன்னா, இந்த தேங்காயை நல்லா போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கிடுங்க. நல்லா ஸ்மெல் வரும். அந்த தேங்காய் வதக்கிறதுக்கு உங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்லா ஸ்மெல் வரும். இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்கீங்க இல்லையா அந்த சர்க்கரை, அதை என்ன பண்ணால் அதில் கொட்டிடுங்க. கொட்டிட்டு நல்லா சர்க்கரை மெல்ட் ஆகும். நல்லா மெல்ட் ஆகும்போது அது கூட ஒரு ஸ்பூன் நெய் விட்டு நல்லா நீங்கள் கிளறிட்டே இருக்கலாம். இந்த மாதிரி பதம் வந்தோடனே இதுக்குள்ளார அதாவது ஏலக்காய் தூள் இது கூட சேர்த்துக்கலாம். இந்த பதத்தில் உங்களுக்கு தேவைப்பட்டால் குட்டி குட்டியாக முந்திரி, பாதாம் எது வேணாலும் கட் பண்ணி போட்டுக்கலாம். இது ஆப்ஷனல் தான், தேவைன்னா போடுங்க, இல்லைன்னா விட்டுடலாம். இது எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி பதம் வரும்போது நீங்கள் நல்லா கிளறிட்டு அதுக்கப்புறம் ஒரு தட்டில் நல்லா நெய் தடவிடுங்க. நெய் தடவிட்டு அது ஒட்டாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப நேரம் கிளறிடாதீங்க, கட்டி மாதிரி ஆயிரும். ஸோ அதை எடுத்து என்ன பண்ணால் இந்த மாதிரி தட்டில் பரப்பி வச்சுருங்க. இது நல்லா கூல் ஆகுறதுன்னு விடுங்க. நல்லா குளிர்ச்சி ஆனால் போதும். ரொம்ப நேரம் விட்டீங்க அப்படின்னா அதுவும் தூள் தூளாயிரும். ஸோ இந்த பதத்தில் இருக்கும்போது கட் பண்ணி எடுத்துருங்க. எடுத்தீங்க அப்படின்னா அழகான தேங்காய் பருப்பி உங்களுக்கு கிடைச்சிரும். இந்த தேங்காய் பருப்பி சாப்பிட்றதுனால நிறைய நன்மைகள் குழந்தைகளுக்கு இருக்குது அப்படிங்கிற விஷயங்களும் சொல்லியிருக்கோம். இதற்கு நாட்டு சக்கரை பயன்படுத்தலாம், வெல்லம் பயன்படுத்தலாம், கருப்பட்டி பயன்படுத்தலாம், இல்லை எது வேணாலும் பயன்படுத்தினாலும் டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ், தேங்காயினால என்னென்ன நன்மைகள் இருக்குது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சிருப்பீங்க. தேங்காயை பயன்படுத்தி என்ன மாதிரியான உணவுகள்லாம் தயார் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலாக இருக்குன்னு நம்புகிறேன். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கணுமா? அப்போ மறக்காமல் நம்மளுடைய வாகை தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் பத்தாது, பக்கத்தில் கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா தான் இந்த மாதிரி அப்டேட்ஸ் போட்டோன்னே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சேரும்.